காஞ்சிகாமகோடி மகாபரிவாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அவலம்பனம் பண்ணிட்டு லோகக்ஷேமத்துக்காக வேத ரட்சணம் செய்யப்பட்டு வருகிறது. வேதா அகிலா தர்ம மூலம் வேதத்தை ரட்சிச்சா எல்லாரும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 80 லட்சம் ஜீவராசியும் நல்லாயிருக்கும். எல்லாருடைய ஜீவராசிக்கும் தேவையான ஜலம், பிருத்திவி, தேஜா, வாயு ஆகிய பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்தை சிருஷ்டி பண்ணின சர்வேஸ்வரன் எல்லாருக்கும் வேதாக புராணாக வேதந்தான் புராணம் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு வேத பாடசாலை நடந்து இந்த வித்தியார்த்திகள் தான் நாளைய தினத்தில் இவாள் தான் வேதத்தை ரட்சிக்கணும். அதனால் வேதத்தை ரட்சித்தா 5000 வருஷம் 50,000 வருஷம் பிரம்மலோகத்தில் இருக்கிறதாக சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட ரட்சணத்தை நடந்துன்னு வர வேதாத்தியானம் பண்ணுற குழந்தைகளுக்கு சாதம் போட்டால் வேதாத்தியாசம் ஜீவிகத்தை அப்படின்னு நம்ம போட்ட சாப்பாடு வேதம் மந்திரத்தை சொல்லி ஜீரணமானா அவளுடைய 21 தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லி வேதாத்தியானம் பண்ணின குழந்தைகளுக்கு சாதம் போடணும். அவள் வேதத்தை சொல்லிட்டு வேத ரட்சணம் லோக ரட்சணம் மழை வரும், சுபிக்ஷமான காலம் ஏற்படும், எல்லாருக்கும் நல்ல புத்தி ஏற்படும், எல்லாரும் காயத்ரியை நிறைய ஜபம் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. கால சந்தியானம் காயத்ரி ஜபம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த காயத்ரியா பரமந்திரம் அதோட சக்தி எதுவுமே வேறுபட்ட வேத லட்சணம் இங்கே நடந்துட்டு வருது. இன்றைய தினம் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்னா சுதந்திரம். டிபெண்டன்ஸ் கட்டுப்பட்டு இருந்த நம்ம பிரிட்டிஷ் ராஜாக்கள்லாம் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருந்த இந்த பிரிட்டிஷ் ராஜாக்கள் சேர்ந்து நாமெல்லாம் விடுபட்டு வெளியில் வந்துட்டோம். இதனால் அவாகிட்டேருந்து நம்ம பாரத தேசம் தவிர்த்து வெளியில் வந்துருக்கு. அவாகிட்ட தான் இருந்தது பிரிட்டிஷ் ராஜ்யம்தான். இந்த சுதந்திரம் கிடைச்சி 79 வருஷம் ஆச்சு. இன்னுமே நமக்கு எந்த பெரிய யார் இடத்துல நம்ம கற்றுக் கொடுத்துருக்க வேண்டாம்ன்ற மாதிரி இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்ட மகான்கள்லாம் தியாகம்லாம் பண்ணியிருக்க நிறைய பேர் உயிரை விட்டுருக்கார். காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் இருக்கார். அவள்லாம் இந்த சுதந்திரம் வாங்கி தரத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவா. அவளெல்லாம் தியானம் பண்ணிட்டு அவளால் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்கிற ஞாபகார்த்தத்துக்கு தான் இதுவே நம்ம கொண்டாடுறோம். சுதந்திரம் வாங்கி கொடுத்தவா ஞாபகம் வச்சிருக்கோம். அவள் தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவால ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நடத்துகிற இந்த வைபவம் தான் இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாரும் அவசியம் கொண்டாடணும். நமக்காக தியாகம் பண்ணின தியாகிகள்லாம் இருக்கா, பிராண தியாகம் பண்ணின தியாகிகள்லாம் இருக்கா. அவார்டெல்லாம் ஸ்மரிச்சுண்டு இந்த மாதிரி இந்த சுதந்திரம் கிடைச்சதுனால எல்லாரும் நம்ம ஸ்வீட் கொடுக்கறது, இந்த பாரத மாதாவுக்கு நமஸ்காரம் சொல்கிறது, குடியேற்றது, சர்க்காரிகளால் நிறைய கொள்வது இதெல்லாம் இருந்துங்கிறது நம்ம பாடசாலையிலையும் ஒரு சுதந்திரம் கிடைச்சதுக்காக இந்த தேசிய கீதத்தை ஒரு தரம் சொல்கிறதுன்னு
ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்திருக்கா. எல்லாரும் அந்த எழுந்து நின்று அந்த பாரத மாதா தியானம் பண்ணிட்டு ஜனகணமனுக்கு அந்த தியானத்தை எல்லாரும் ஜெய ஜன